LICயின் இணைய பக்கம் முற்றிலுமாக இந்தி மொழியில் மாறியதால் வாடிக்கையாளர்கள் இன்று அதிர்ச்சி அடைந்தனர். இந்தி திணிப்பின் இன்னொரு வடிவம் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். நடந்தது என்ன? பின்னணியுடன் வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், LIC இணையதளத்தால் இந்தி திணிப்பு சர்ச்சை வெடிக்க என்ன காரணம்? தகவல்களை விவரிங்க. LIC இணையதளத்தின் முகப்பு பக்கத்தில் பாலிசியின் வகைகள் மற்றும் இதர விவரங்கள் முழுக்க ஹிந்தியிலேயே தெரியும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது பெரும் சர்ச்சையாக வெடித்தது. மொழி என்பதை குறிக்கும் பாஷா என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் மட்டுமே ஆங்கில மொழி வரும் வகையில் LIC இணையதளத்தின் பக்கம் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் இந்தி படிக்க தெரிந்தால் மட்டுமே பாஷா ஆப்ஷன் எங்குள்ளது என்பது தெரிய வரும் என்பதால் இந்தி தெரியாத வாடிக்கையாளர்கள் குழப்பமடைந்தனர். இந்நிலையில் LIC இணையதள முகப்பு இந்தியில் மாற்றப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், இது இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைத்து பலவந்தமாக மொழி மற்றும் கலாச்சாரத்தை திணிக்கும் செயல் என சாடியுள்ளார். ஆங்கிலத்தை தேர்ந்தெடுப்பதற்கான வசதியும் இந்தியிலேயே காட்டப்படுவதாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், இந்தி திணிப்புக்கான பிரச்சார கருவியாக LIC இணையதளம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். இதேபோல் எங்கு, எதில், எப்படி இந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரம் பிற மொழி பேசும் மக்கள் மீதான அப்பட்டமான இந்தி திணிப்பு என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டித்துள்ளார். தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக இணையதள முகப்பில் மொழியை மாற்ற முடியவில்லை என விளக்கம் அளித்துள்ள LIC நிறுவனம், தற்போது இணையதளத்தை ஆங்கிலம், இந்தி ஆகிய இருமொழிகளில் பயன்படுத்த முடியும் என அறிவித்துள்ளது. கடும் விமர்சனங்கள் எழுந்ததை தொடர்ந்து LIC இணையதளத்தின் முகப்பு பக்கம் இன்று டிஃபால்ட்டாக ஆங்கிலத்திலேயே தெரியும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித், நன்றி. ரமேஷ்குமார், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.